பழைய செருப்பை வச்சு தேர்தல் அதிகாரியவும் அடிக்கிறேன். அரசியல்வாதி ஸ்டாலினு டிவிகே கட்சியவும் டிஎம்கே கட்சியவும் அடிக்கிறேன். உலக வரலாற்றில் ஒரு மிஷின் உடைய அந்த மிஷின் தரமானது என்று எப்படி நிரூபித்து காமிக்கணும் என்றால், விபச்சாரிக்கு பிறந்த இந்தியா தேர்தல் அதிகாரி பொண்டியப்பயலுக்கும், குளத்தூர் தொகுதி டிஎம்கே டிவிகே விபச்சாரி பயலுக்கும் ஒரு இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை வெளிப்படுத்தணும் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்தணும்? வழக்கறிஞரை வைத்து கிடையாது. தொழில்நுட்ப வல்லுநர்களை யார் யார் இந்த மாதிரி வீடியோவை போட்டு இந்த மிஷினை அசிங்கப்படுத்தி, இந்த மிஷின் மூலமாக தேர்தல் நடத்தின தேர்தல் அதிகாரியை அசிங்கப்படுத்தி வீடியோ போட்டிருக்கானோ அவனை கூப்பிட்டு இந்த மிஷினில் எப்படி ஓட்டுத்திட்டு செய்ய முடியும் நிரூபித்து காமிடா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த விபச்சாரி பயல்கள் பெல் நிறுவனம் பொண்டு பயல்களையும் நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல், இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் ஒரு மிஷினை, குளத்தூரில் உள்ள ஒரு மிஷினை நேரடி ஒளிபரப்பில், இங்கே வாங்கப்பா டிஎம்கே ஸ்டாலின் வாடா, இதானே இதில் ஓட்டு திட்டு செய்ய முடியுமாடா முடியா, நீ டிவிக்கே இதில் ஓட்டு திட்டு செய்ய முடியாதுன்றியா, வா வா, நீங்கள் 2 பேரும் இந்த மிஷினில் கண்விழி ரேகை கை ரேகைலாம் வச்சு 100 ஓட்டு போட வேண்டும். ஆளுக்கு 100 ஓட்டு, மொத்தம் 200 ஓட்டு. அந்த 200 ஓட்டு போடும்போது உங்களை போட்டா வேறு எடுக்கும். அப்போ உங்களை போட்டா எடுத்ததையும் எண்ணி பார்க்கலாம், நீங்கள் ஓட்டு போட்டதையும் எண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், இறந்து போன காமராஜர், நீங்கள் 2 பேரும் போட்ட ஓட்டில் காமராஜர் 150 ஓட்டில் வெற்றி பெற்று விடுவார். அதைத்தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபித்து காமிக்கிறேன். இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவிகளை பயன்படுத்தாமல், இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல், உலக வரலாற்றில் சிம்பிளாக நேரடி ஒளிபரப்பில் இவங்க 100 ஓட்டு கண்வெளி ரேகை கை ரேகை வைத்து 100 ஓட்டு டிஎம்கே போடணும். அடுத்து டிவிக்கே கண்வெளி ரேகை கை ரேகை வைத்து 100 ஓட்டு போடணும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். யாரை வென்றாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதே குளத்தூர் தொகுதியில் உள்ள வாக்காளர்களை, ஏப்பா இந்த ஸ்டாலினை வெற்றி பெற வைக்கவா அல்லது இந்த பாபு டிவிகே கட்சியை வெற்றி பெற வைக்கவா என்று கேட்பேன். அப்போ அதில் யாரை வெற்றி பெற வைக்க சொல்கிறாங்களோ அவங்கள டிவிகே வெற்றி பெற வேணுமா, டிவிகே வெற்றி, அடுத்து ஓட்டு போடு 200 ஓட்டு போட்டு ஆளுக்கு 100 ஓட்டு டிஎம்கே வெற்றி. அப்போ இவங்க யார் வெற்றி பெறணுமென்றது தீர்மானிக்கக்கூடியது இந்த மிஷின் உடைய தயாரிப்பாளர். இந்த மிஷினில் எவனும் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணியோ இந்த மிஷினில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியோ இந்த மிஷினை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டு திருட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மிஷினை நான் வந்து இந்த நேரடி ஒளிபரப்பில் 20 கேள்வி கேட்குறேன்ல, அந்த 20 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும். 24 ப்ராக்டிக்கல் நான் வந்து அதை பற்றி செய்து காமிப்பேன். அதை மாணவர்களையும் செய்ய வைப்பேன். அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போ 24 ப்ராக்டிக்கலுக்கும் 20 கேள்விக்கும் எத்தனை ப்ராக்டிக்கலுக்கு பாஸ் ஆனார்கள் இந்தியா விஞ்ஞானிகள் அமெரிக்கா விஞ்ஞானிகள்? 20 கேள்விக்கு எத்தனை கேள்விக்கு விளக்கம் சொன்னார்கள், பாஸ் ஆனார்கள்
என்பதையும் நேரடி ஒளிபரப்பில் தெரிய வரும். அது முடிந்த உடனே இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் வைத்து உலக மக்கள் வாக்காளர்கள் புறம் பார்வையிடுவார்கள். கிரிக்கெட்டை பார்ப்பது போல். ஆமையா இந்தா போகிறாரு டிஎம்கே கட்சி, கண் விழி ரக கை ரக வச்சுட்டு ஓட்டு போட்டு வந்துட்டார். அடுத்து இவர் போகிறாரு ஒரு ஓட்டு, மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. 100 ஓட்டு, அதாவது மொத்தமே 100 ஓட்டு தான். ஒரே ஆள் போய் அங்கனுக்குள்ளே போய் அமுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதை வச்சு இவர் ஒரு ஓட்டு போடுவார் கண் விழி கை ரக வச்சு டிவிக்கே. அடுத்து நீ இங்கிட்டு வாயா அப்படின்ட்டு டிஎம்கே போய் கண் விழி ரக கை ரக வச்சு ஒரு ஓட்டு போட்டு வந்துடுவார். மறுபடியும் டிவிக்கே கட்சி மறுபடியும் கண் விழி ரக கை ரக வச்சு ஒரு ஓட்டு போடுவார். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஆளுக்கு 100 ஓட்டு. அப்போ நான் இந்த ஆதாரத்தை எப்படி காட்டுறேன், 100 தடவை இந்த கீபோர்டில் சுவிட்சை அமுக்கும் போது அவரை போட்டோ எடுக்கும். அந்த எண்ணிக்கை சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 100 வாக்குச்சீட்டு உள்ளுக்கு போயிருக்கும், அதுவும் எண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் பேனல் அந்ததையும் எண்ணி பாருங்கள், அதே இது எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா போக மாட்டாங்க, ஒரு ஆள் கூட குறையா இருக்காது ஒரு ஓட்டு கூட. அந்த 200 ஓட்டுக்குள்ளே 150 ஓட்டை இறந்து போன முன்னாள் காமராஜர், அவர் இந்த மிஷின்கிட்டே வரல, அவர் மயான கரையில் இருக்கார். அவர் எப்படியா வெற்றி பெற்றார் என்று நம்ம கேட்போம். எப்படியும் பொதுமக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நேரடி ஒளிபரப்பில். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எவ்வளோ எளிமையாக சொல்கிறான், ஓட்டு திருட்டு இதில் குளறுபடி வருது என்று சொல்வது பொய். இதை காலம் கடத்துறதுக்கு. அதனால் நான் 2014 இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், ஓட்டு திருட்டு செய்து தான் இந்த மிஷின் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, உண்மையான மக்களாட்சி இல்லை என்று நான் ஜெயபாண்டி 2014 மிஷினை நான் வடிவமைத்து சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ரியல் மிஷினை இதை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்கிறேன். அதற்கு உதாரணம் டிஎம்கே கட்சி 100 ஓட்டு போடட்டும் கண் விழி ரக கை ரக வச்சு நேரடி ஒளிபரப்பில். அதேமாதிரி டிவிக்கே கண் விழி ரக கை ரகலாம் வச்சு 100 ஓட்டு போடட்டும். நான் இறந்து போன காமராஜரை முன்னாள் முதலமைச்சரை வெற்றி பெற வைக்கிறேன். அப்படி செய்யும்போது இந்த மிஷினும் முழுக்க முழுக்க டுபாக்கூறுன்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு போய தேவையில்லை, நீதிபதி கொண்டு போய தேவையில்லை. இதில் என்னென்னா இந்த மிஷினை பற்றி பதில் சொல்லக்கூடியவன் விஞ்ஞானி. பெல் நிறுவனமா, அவனுக்கு யார் வழிகாட்டி அவனை கூப்பிடு. இதில் விஞ்ஞானி சம்மந்தப்பட்டவங்க தான் பேச முடியும். நான் சயின்டிஸ்ட்டு பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியும்னு 3 முறை சிறை சென்று வந்திருக்கிறேன். 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கிறேன். இன்றைக்கி வாய்தா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி 8வது மாதம் 2026 அன்று எனக்கு வாய்தா மதுரை கோர்ட்டு 6ADJ நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தில் நான் கேட்பேன், என்னங்க நான் 5 தடவை லெட்டர் அனுப்பினேன், எனக்கு எந்த ஒரு பதில் வரல, இந்த இவிஎம் மிஷின் போட்டி நடக்குது, குற்றம் செய்ய முடியாதுன்னு, அது எனக்கு வாய்ப்பு வேணும், அதற்காக தான் இந்த குற்றம் வெளிப்படணுன்றதுக்கு தான் மதுரை கலெக்டரை சங்கீதாவை ஐஏஎஸ் சங்கீதாவை அற நிறுவனமாக ஆபாசமாக வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு அனுப்பிவிட்டேன். மதுரை ரிப்போர்ட்டர் தருமபுரி ரிப்போர்ட்டருக்கெலாம் வாட்ஸ்அப்பில் என் செல் நம்பர்லேருந்து அனுப்பிவிட்ருக்கேன். அரசியல்வாதிகளுக்கு அனுப்பிவிட்ருக்கேன், பொதுமக்களுக்கும் அனுப்பிவிட்ருக்கேன், சங்கீதா செல்லுக்கும் அனுப்பியிருக்கேன். இவ்வளோ ஆதாரம் இருக்கும்போது என்னை திருட்டு பைய அரசன் பேக்கரியில் 1200 பிடிங்கிட்டு போயிட்டான்னு நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. நான் செய்த குற்றம் ஒரு மாவட்ட கலெக்டரை அற நிர்வாணமாக அசிங்கமாக நான் போட்டிருக்கிறேன். பெண்ணுக்கு யாருமே குரல் கொடுக்கல என்றால் என்னை எதிர்த்து நான் 4 வாய்தா வெளி வாய்தா வந்தேன். மதுரை சிறையில் இருக்கும்போது நான் சொல்லிட்டு போனேன், மதுரை கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது, ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல் சாட்சி ஏறி நான் குற்றவாளி என்னன்னு சொல்லாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு ஜெயம் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.